கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வேலைவாய்ப்புகளை இளைஞர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பேசினார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கௌரி சங்கர் வரவேற்றார். வேலைவாய்ப்பு சேலம் மண்டல இணை இயக்குநர் கவிதா, மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் பிரசன்ன பாலமுருகன், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமை வகித்து 1023 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் வேலையை நாம் தேடி சென்ற நிலை மாறி வேலை நம்மை தேடி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு நான் முதல்வன், வெற்றி நிச்சயம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் வேலை வாய்ப்புடன் அவர்கள் திறன் மேம்பாட்டிற்கும் வழிவகுத்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களை விட வேலை வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இன்று மட்டும் 110 நிறுவனங்கள் பங்கேற்று 5000 காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்துள்ளனர். ஆனால் 3000 பேர் மட்டுமே பங்கு பெற்று 1023 பேர் பணியாணை பெற்றுள்ளனர். வேலைவாய்ப்பு முகாம்களை இளைஞர்கள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் திறனை வளர்த்து வேலைவாய்ப்பில் பெரிய பதவிகளை பெற வேண்டும். இளைஞர்கள் பல்வேறு அரசு தேர்வுகளில் வெற்றி பெற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பயிற்சி வகுப்புகள், தனியார் துறை வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 74 சிறிய அளவிலான முகாம்கள் மற்றும் 11 பெரிய அளவிலான முகாம் என மொத்தம் 85 வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 11,965 பேர் பணி நியமனம் பெற்றுள்ளனர் என பேசினார். வாழ்ந்து காட்டுவோம் திட்ட அலுவலர் மனோகரன், மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குநர் பன்னீர்செல்வம், மகளிர் திட்ட உதவி திட்ட அலுவலர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாம எல்லாம் ஒரு சிறப்பான ஆட்சி மூலமா இன்னைக்கு மேடம் கல்லூரி முதல்வர் அவர்கள் வெகு சிறப்பாக சொன்னாங்க. நாம வேலையை தேடி சென்ற காலம் போய் நம்மளை தேடி வேலை வந்து கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றி அமைத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் தங்கள் தளபதியார் என்பதை இந்த இடத்துல நான் வலியுறுத்தி நான் சொல்ல கடமைப்பட்டேன். ஏன்னா நாங்க 21 நாங்க ஒரு முகாம் போட்டோம்னா 5000 பேர் 6000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு 2000 பேருக்கு தான் கிடைக்கும். ஆனா இன்றைக்கு வேலை வாய்ப்பு 5000 பேருக்கு தேவைப்படுகிறது. முகாம்ல கலந்துக்கிறவங்க இதுவரையும் 2000 பேர்ல இருந்து 3000 பேர் வரலாம். ஆனா கலந்துக்கிற அனைவருக்குமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேடி எடுக்கக்கூடிய அளவிற்கு வேலை வாய்ப்புகளை உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை இந்த இடத்துல நான் பெருமைப்பட சொல்ல கடமைப்பட்டேன். ஏன்னா அவருடைய $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி நம்மளுடைய மக்கள், மாணவ செல்வங்கள், நம்முடைய தலைமுறை, அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் தேவை என்பதை உணர்ந்து நான் முதல்வன், வெற்றி நிச்சயம், எல்லாருக்குமே ஒரு சிறப்பான திட்டத்தை வகுத்து அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து அவருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், பர்சனலா உங்களுக்கு என்ன வேலைக்கு என்ன ஸ்கில் வேணும், அதுக்கான திறமை என்ன வேணும் என்பதை உணர்ந்து அதை வளர்த்தெடுத்து அந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நீங்கள் பயன்பெற்று வேலை வாய்ப்புகளை பெற்று அயல்நாட்டுக்கும் செல்லக்கூடிய நிலைமைக்கு எடுத்து வந்திருக்கிறார்னா அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனா சிந்தித்ததன் உயர்வு தான் நம்ம மாநிலத்துக்கு கிடைத்திருக்கின்ற உயர்வு. இதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா இந்த முகாம்ல நிறைய இளம் தலைமுறைகளை சந்திக்கிற, முதல் பட்டதாரிகளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர்களிடத்துல நான் கலந்தாய்வு நான் பேசுற போது அவங்க சொன்ன முகாம்ல எனக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எந்த இடத்துல எனக்கு என்னுடைய சூட்டபிள், என்னுடைய தேவைக்கு எந்த இடத்துல நான் வேலைக்கு நான் செலக்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கம்பெனிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே நாம பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள். இதை நாமல் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில நீங்க வெற்றி நிச்சயமாக பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.